அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமம். மழை இல்லாம அந்த ஊரு வறட்சியில மாட்டிக்கிச்சு. ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிற அந்த ஊரு ஜமீன்தாரான கஜபதி, அவர்கிட்ட வேலை செய்யற சுப்பையா, இவங்க ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்குன வீரையா அப்படிங்கிற 7 விவசாயியோட கதை இது. வயல்ல இருந்து சோகமா வந்த வீரையா அவன் வீட்டு திண்ணையில அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். பொண்டாட்டி லக்ஷ்மி தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா. என்னங்க, ஏன் இப்படி கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணிய குடிக்கலாம்ல? தண்ணி கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது லக்ஷ்மி. ஆகாயத்தை பார்த்தா மழை வரா மாதிரியே தெரியல. பூமி கூட தண்ணி இல்லாம வறண்டு போய் விளைச்சல் எல்லாம் வீணா போகுது. இந்த வருஷமும் நம்ம ஊருக்கு மழை வராது போல. ஆடு மாடுங்கள்லாம் தண்ணி இல்லாம சாகுது. கவலைப்படாதீங்க, எப்பவுமே கஷ்டம் ஒரே மாதிரி இருக்காது. இந்த வறட்சி எத்தனை நாளைக்கு இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் இது சரியாக்குங்க. வறட்சி சரியாகுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த ஜமீன்தார் கஜபதி நம்மள வாழ விட மாட்டான் போல. நேத்து தான் அந்த சுப்பையா ஊரெல்லாம் தண்டோரா போட்டான். விளைச்சல் விளைஞ்சாலும் விளையிலனாலும் வரிய கட்டி தான் ஆகணுமா. ஐயோ, சாப்பிடவே சாப்பாடு இல்லாத நிலைமையில வரி எப்படிங்க கட்ட முடியும்? அதுதானே என்னோட கவலையும். சாயந்தரம் ஊர் ஜனங்க எல்லாருமே போய் ஜமீன்தாரோட காலில் விழுந்து கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கெஞ்சலான்னு இருக்கோம். ஊருக்கு மத்தியில விவசாயிங்க எல்லாரும் கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற திட்டுல கஜபதி கர்வமா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல சுப்பையா புத்தகத்தை பிடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தான். என்னடா இது, ஐயா கூப்பிட்டு அனுப்பியும் எல்லாருமே வரல போலையே. கடன் வேணும்னும் போது காலில் விழுந்து கேட்டீங்க. இப்ப என்னடானா திமிரா தெரியுறீங்களா? ஐயா கடனை திருப்பி கேளுங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, உங்களுக்கு நம்ம ஊரோட நிலைமை தெரியும். மழை இல்லாம வயல்ல விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இந்த வருஷம் விட்டுடுங்க ஐயா. அடுத்த வருஷம் விளைச்சல் விளைஞ்சதும் 2 மடங்கா வரிய கட்டிடுறோம். என்னது 2 மடங்கா கட்டுவியா? இதை நான் நம்பி வேற தொலையணுமா? மழை வரலன்னா நான் என்ன செய்யணும்? மழை வரலன்னா அந்த கடவுள்கிட்ட போய் சண்டை போடுங்க. ஆனா எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டி தான் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க, வரி பணத்தை இன்னைக்கே கட்டி ஆகணும். கேட்டீங்க தானே சொன்னத? நாளைக்குள்ள நீங்க பணத்தை கட்டலைன்னா உங்க வயல் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். வயல் பத்திரத்தை கொண்டு வந்து சுப்பையா கிட்ட கொடுங்க. இது அநியாயங்க ஐயா. பல தலைமுறையா நாங்க உழுதுகிட்டு இருக்கிற பூமியை உங்களுக்காக எப்படி எழுதி தர முடியும்? தயவு செஞ்சு கொஞ்சம் கருணைய காட்டுங்க ஐயா. இங்க பாரு வீரையா, தேவையில்லாம பேசாத. உனக்கு 5 ஏக்கர் வயல் இருக்குல்ல, அதுல 2 ஏக்கரை எனக்கு எழுதித்தா. இல்லைன்னா மொத்த வரி பணத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். வா சுப்பையா போலாம். ஜமீன்தாரும் சுப்பையாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. விவசாயிங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. வீரையா அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம அங்க இங்கன்னு நடந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான். என்னங்க இது, தூங்காம எதுக்காக இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்க? வாங்க வந்து படுத்து தூங்குங்க. என்னால தூங்க முடியல லக்ஷ்மி. அந்த கஜபதியும் சுப்பையாவும் சேர்ந்து அவங்க உடல் பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி நம்மள மாதிரி ஏழைங்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க ஆட்டத்தை அழிக்க என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனைங்க அது? நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்றேன் கேளு. என் 5 ஏக்கர் வயலுக்கு பக்கத்துல தானே ஜமீன்தாரோட 20 ஏக்கர் வயல் இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்து தண்ணி மட்டும் நம்ம ஊருக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது. ஆனா அந்த ஆத்து தண்ணி என்னோட வயலுக்கு ஜமீன்தார் வயலை தாண்டி தான் வந்தாகணும். அதை ஜமீன்தார் கையாலேயே செய்ய வைக்கணும். என்னங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த ஜமீன்தார் எப்படிங்க நமக்காக இவ்வளவு பெரிய உதவியை செய்வான்? அவன் பேராசை எல்லாத்தையும் செய்ய வைக்கும். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். நாளைக்கே பக்கத்தூருக்கு போய் ஒரு பித்தளை பானை, கொஞ்சம் காசு, அதோட பழைய பத்திரத்தையும் கொண்டு வரேன். நம்ம என்ன செய்ய போறோம்னா... வீரையா லக்ஷ்மியோட காதுல அவனுடைய திட்டம் முத்தத்தையும் சொன்னான். அடக்கடவுளே, இது நல்ல திட்டம் தாங்க. சரி, உங்க விருப்பம், நாம அப்படியே பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில கணக்கு பிள்ளையான சுப்பையா மரத்துக்கு கீழே உட்காந்து கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ வீரையா வேணும்னே அவனுடைய நண்பனை அங்க கூட்டிக்கிட்டு வந்து சுப்பையாவோட காதுல விழற மாதிரி சத்தமா பேசிக்கிட்டு இருந்தான். டே ராமு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னடா, எதனா ரகசியமா? நம்ம ஜமீன்தாரோட 20 ஏக்கர் வறண்டு பூமி இருக்குல்ல, அங்க ஏதோ ரகசியம் இருக்குடா. ராத்திரி ஏதோ சத்தம் கேக்குது. ஒரு சாமியாரு என் கனவுல வந்தாரு. அந்த வறண்ட பூமியில பெரிய புதையிலே இருக்குன்னு என் கனவுல சொன்னாரு.
உனக்கு என்ன பைத்தியமா வீரையா? கனவுல வந்து முனிவர் புதையல் இருக்குன்னு சொன்னாராம். விட்டுட்டு வாடா போலாம். அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து போயிட்டான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சுப்பையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அப்ப சுப்பையா அவனுடைய மனசுக்குள்ள, வறண்ட பூமியில புதையலா? வீரையா சொன்னா உண்மையா தானே இருக்கும். இன்னைக்கு ராத்திரி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் வீரையா லக்ஷ்மி 2 பேரும் கையில ஒரு விளக்கும் மண்வெட்டியும் கொண்டு வந்தாங்க. சுப்பையா தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி, இங்க யாரும் இல்ல. கனவுல அந்த முனிவர் சொன்ன இடம் இதான். இங்கேயே தோண்டலாம். கொஞ்ச நேரம் 2 பேரும் அந்த இடத்துல பள்ளம் தோண்டினாங்க. அப்போ வீரையா ஏற்கனவே அங்க வச்சிருந்த அந்த பித்தளை பானைய அவன் வெளியில எடுத்தான். என்னங்க, பானை கிடைச்சிருச்சு. இதுல ஏதோ பித்தளை காசும் அப்புறம் ஏதோ ஓலையும் இருக்கேங்க. மெதுவா பேசு லக்ஷ்மி, யாரு காதுலயாவது விழுந்துட போகுது. இந்த ஓலையில என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மண்ணுக்கடியில 7 பானை புதையல் இருக்கான். 7 பானை புதையல். 7 பானையா? அப்புறம் என்னங்க, இப்பவே தோண்டலாம் வாங்க. இல்ல இல்ல, இதுல இன்னொன்னு எழுதியிருக்கு. அந்த புதையல கண்ணுக்கு தெரியாத சக்தி காப்பாத்துது. நேரா தோண்டி எடுத்தா அது அந்த புதையல அழிச்சிடுமா. பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து கால்வாய வெட்டி தண்ணிய கொண்டு வந்து அந்த ஆத்து தண்ணி எப்ப இந்த பூமிக்கு வருதோ அப்பதான் அந்த அதிசய சக்தி மறைஞ்சு போய் புதையல எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில எடுக்க முடியுமா. அட கடவுளே, ஆத்துல இருந்து இவ்ளோ பெரிய பூமிக்கு கால்வாய் தோண்டி தண்ணிய கொண்டு வர்றதா? அது நம்மளால எப்படிங்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், அந்த புதையல் நமக்கு இல்ல. ம், நீ சொல்றது உண்மைதான். நூற்றுக்கணக்கான கூலி ஆளுங்க சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இது. இதை நம்மால செய்ய முடியுமா? இந்த பானையை இங்கே புதைச்சி வச்சுட்டு போலாம். அப்படின்னு சொல்லி அந்த பானைய புதைச்சு வச்சுட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா ரொம்ப பேராசைப்பட்டான். 7 பானை வைரமா? அட கடவுளே! ஜமீன்தார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா எனக்கு ஒரு பானையாவது தருவாரு. சீக்கிரம் போகணும். ஜமீன்தார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா ரொம்பவும் வேகமா அங்க வந்தான். ஐயா ஐயா, எழுந்துறீங்க. என்னடா சுப்பையா, நடு ராத்திரியில கத்திக்கிட்டு இருக்க? யாராவது செத்து போயிட்டாங்களா? யாரும் சாகலங்க ஐயா, நமக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. 7 பானை வைரம். 7 பானை வைரம் நம்ம வறண்ட பூமிக்கு அடியில இருக்குங்க. நானே என் கண்ணால பார்த்தேன். வைரமா? என்னோட பூமியில வைரமா? உண்மையாவாடா? ஆமாங்க ஐயா, வீரையா பள்ளம் தோண்டினப்ப நான் பார்த்தேன். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. அந்த வைரத்தை பூமியில இருந்து தோண்டி வெளியில எடுக்கணும்னா பூமிக்கு பக்கத்துல அந்த ஆறு இருக்கு. அந்த ஆத்தோட தண்ணிய கால்வாய் வெட்டி அந்த பூமிக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் வைரத்தை வெளியில எடுக்க முடியுமா. கால்வாய் தானடா, ஒரு 100 பேரை வச்சு தோண்டிடுவோம். வைரம் எனக்கு கிடைச்சாகணும். ஆனா ஐயா, ஆத்துக்கும் நம்முடைய பூமிக்கும் நடுவில் அந்த வீரையாவோட 5 ஏக்கர் நிலம் இருக்கே. அது வழியா தானே கால்வாயை தோண்டணும். இதுக்கு அவன் ஒத்துப்பானா? அவனுக்கும் ஆசையை காட்டுவோண்டா. நாளைக்கு அவனை எப்படியாவது இங்க கூட்டிக்கிட்டு வா. நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில ஜமீன்தாருடைய வீட்டுக்கு வந்து வீரையா கைய கட்டி அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். எதிர்க்க ஜமீன்தார் கர்வமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா, என்னை வர சொன்னீங்களா? ஒன்றும் இல்லை வீரையா. நான் ஆத்துல இருந்து என்னோட பூமிக்கு கால்வாய் தோண்டணும். ஏன்னா நான் பழத்தோட்டம் வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தண்ணி வேணும்ல. அப்போ கால்வாய் தோண்டும் போது உன்னோட பூமி வழியாக தான் வரும். அதனால அதை எனக்கு வித்துடேன். அது எப்படிங்க ஐயா? நான் உசுருக்கும் மேலே நேசிக்கிற என் பூமியை நான் விற்க மாட்டேன். இங்க பாரு வீரையா, 10,000 ரூபாய் தரேன். பக்கத்து ஊரில் பெரிய பூமியாக வாங்கிக்கோ. என் வயல் எனக்கு பெத்த தாய் மாதிரிங்க ஐயா, அதை விற்க முடியாது. அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? ஐயா, என் வயல் வழியா கால்வாய் தோண்ட நான் ஒத்துக்கணும்னா ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. ஒரு மக்கள் கட்ட வேண்டிய வரி பணத்தை தள்ளுபடி பண்ணணும். அவங்க கடனை தள்ளுபடி பண்ணி அவங்க வயல் பத்திரத்தை அவங்க கிட்டேயே கொடுக்கணும். இதை செஞ்சாவே போதுங்க ஐயா. என்னது, ஊருக்காரங்க கட்ட வேண்டிய பணத்தை தள்ளுபடி பண்ணணுமா? எவ்வளோ தைரியம் இருந்தா இதை கேட்ப? கோவப்படாதீங்க ஐயா. 7 பானை வைரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒத்துக்கோங்க. சரி சரி வீரையா, நீ சொன்னதால நான் ஒத்துக்கிறேன். கால்வாய் தோண்ட நீ அனுமதி கொடுத்ததால இந்த வரி கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றேன். இந்த பத்திரங்களை நீயே கொண்டு போய் கொடுத்துடு. சந்தோஷங்க ஐயா. ஒரு மாசத்துல ஆத்துல இருந்து பெரிய கால்வாய தோண்டினாங்க. அந்த கால்வாயில இருந்த தண்ணி வீரையாவோட வயலை தாண்டி
ஜமீன்தாருடைய வறண்ட பூமியை தாண்டி காஞ்சு போயிருக்கிற அந்த ஒரு குளத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஜமீன்தாரரும் சுப்பையாவும் வைரத்தை மட்டுமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா, தண்ணி வந்துடுச்சு. அப்புறம் என்ன, கூலிக்காரங்களை கூப்பிட்டு இங்கேயே பள்ளத்தை தோண்டு. கூலிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வறண்ட பூமியில 20 அடி ஆழத்துல பள்ளம் தோண்டினாங்க. சேர தவிர வேற எதுவும் இல்ல. அப்பதான் ஒருத்தன் அந்த பித்தளை பானையையும் அந்த ஓலையையும் கொண்டு வந்து கொடுத்தான். ஐயா, மொத்த இடத்தையுமே தோண்டிட்டோம். அதுல இந்த பானையும் ஒரு ஓலையும் தவிர வேற எதுவும் இல்லைங்க. என்னது, வைரம் கிடைக்கலையா? சுப்பையா, என்னடா இதெல்லாம்? யாரு பேச்ச கேட்டு என்ன ஏமாத்தன? எங்கடா வைரம்? ஐயா, என்னோட தப்பு எதுவும் இல்லைங்க. வீரையா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு தான் சொன்னேன். அவங்கிட்டயே கேட்கலாம். வீரையா, இங்க வா. வீரையா சிரிச்சுக்கிட்டே அங்க வந்தான். ஊஜனங்களும் அங்க வந்தாங்க. டே வீரையா, எங்கடா இருக்கு புதையலு? எங்க இருக்கு 7 பானை வைரம்? என்னையே ஏமாத்துறியா? அமைதியா இருங்க ஐயா. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கனவுல முனிவர் வந்து சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை உங்க ஆளு திருட்டுத்தனமா கேட்டிருக்காரு. உங்ககிட்ட வந்து நான் எதனா வைரம் இருக்குன்னு சொன்னேனா? நீங்க கேட்டீங்கன்னு என்னோட வயலையே நான் தானம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வைரம் இல்லையாடா? இதெல்லாம் நீ போட்ட திட்டமா? ஆமாங்க ஐயா. ஒரு விவசாயிக்கு வேற என்ன தேவைப்படும் சொல்லுங்க? நல்லபடியா விளைச்சல் விளைஞ்சா போதும். மற்றபடி இந்த புதையல் வைரமெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. இப்போ வறண்ட பூமியா இருந்த எங்க வயலுக்கும் காஞ்சி போயிருக்கிற குளத்துக்கும் ஆத்துல இருந்து நேரா தண்ணி வருது. இப்ப எங்க விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த தண்ணி தான் எங்களுக்கு 7 பானை வைரங்க ஐயா. அதை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா கைய தட்டினாங்க. இந்த தண்ணி ஒன்று போதுங்க ஐயா, நாங்கள் சந்தோஷமா வாழ. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாங்கின கடனையும் நாங்கள் கட்ட வேண்டிய வரியையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டதா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணுங்க ஐயா. வீரையா வாழ்க, ஜமீன்தாரையா வாழ்க வாழ்க. கஜபதிக்கு தப்பு எங்க நடந்துச்சு அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுடைய பேராசையால தான் அவன் ஏமாந்திருந்தான். இனி சட்டப்படி யாரையும் எதுவும் செய்ய முடியாதுல. அதனால அமைதியா சுப்பையாவை அடிச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். என்னங்க பாத்தீங்களா, நம்ம ஊரு குளம் நெறிஞ்சு போச்சுங்க. ஆமா லக்ஷ்மி, இனி நம்ம ஊருக்கு எப்பவுமே வறட்சி வராது. பேராசப்பட்டா நஷ்டப்படணும்னு ஜமீன்தாருக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இனிமே அவரு நம்ம பக்கமே வரமாட்டாரு. வீரையா, ஊஜனுங்க, லக்ஷ்மி எல்லாரும் அந்த ஆத்துல இருக்கிற தண்ணிய பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சின்ன கிராமம். மதியம் உச்சியில சூரியன் நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஊர்ல ஒரு ஓரமா இருந்த சின்ன குடிசையில ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் இருந்தாங்க. அவங்களுடைய வறுமை அந்த வெயிலை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. சீதா, வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில கால் எடுத்து வைக்கவே கஷ்டமா இருக்கு. பூமியே வாடி வதங்கி போச்சு. ஆமா, சாப்பிட எதனா இருக்கா? என்னங்க இருக்கு? நேத்து மிச்சமான சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். காலையில அதுல தயிர் கலந்து கரைச்சி வச்சிருக்கேன். பாவம், நீங்க வெயில போய் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க அந்த கஞ்சியை குடிச்சுக்கோங்க. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் சீதா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பசியோட இருக்கன்னு. கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பாதி பாதி குடிச்சாலாவது பசி தீரும். நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். எனக்கு ஒன்றும் பசி எடுக்கலங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆனா அந்த கடவுள் எதுக்குதான் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாம என்ன தப்பு பண்ணோன்னு நமக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத சீதா, அந்த கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறந்து நம்மளையும் பார்ப்பான். நாம யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்ல. நிச்சயமா அவன் நமக்கு உதவி பண்ணுவான். அதுக்குள்ள அவங்க வீட்டு வாசலுக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ராமையா, ஓ ராமையா, வீட்டில தான் இருக்கியா? யார் அது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தான் தெரியுது. சீதா, யாரு வந்திருக்காங்கன்னு போய் பாரு. யாருன்னு சொல்லு. இத பாக்குறீங்க. சீதா வெளியில வந்து, ஐயா நீங்க யாரு? இந்த வெயில்ல வந்திருக்கீங்க? யாரு தேடி வந்திருக்கீங்க? என் அடையாளம் தெரியலையாமா? என் பேரு ரங்கையா. உன் புருஷனுக்கு அண்ணா முறை வேணும். இது என் மனைவி லக்ஷ்மி. நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். ஐயோ, நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது இல்லையா, அதனாலதான் முகங்கள் எல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. உள்ள வாங்க, உள்ள வாங்கக்கா.
அவருக்கு நீங்க வந்தது தெரியாது. இருங்க, அவரை கூப்பிடுறேன். ஏங்க, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, உங்க மாமா ரங்கையா வந்திருக்காருங்க. அட அண்ணனா, வாண்ண. என்னண்ணா இந்த வெயில்ல வந்திருக்க? வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்திருக்கலாம் இல்லையா? அண்ணி வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. சீதா, ஒரு பாயை கொண்டு வந்து போடு. அப்படியே அவரு கால் கழுவ தண்ணிய கொடு. இந்தாங்க, பாய் போட்டுட்டேன். இந்த தண்ணியால காலை கழுவிட்டு வந்து உட்காருங்க, காலை சூடா இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் சீதா. வெயில்ல நடந்து வந்ததுல கால்ல கொப்பலும் வந்துருச்சு. இந்த தண்ணியை ஊத்தும் போதுதான் அந்த எரிச்சலே அடங்குதுன்னா பாத்துக்கோ. ஒன்றும் இல்லை ராமையா, பக்கத்து ஊரில் ஒரு விசேஷத்துக்கு வந்தோம். அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு வந்தோம். ஆமாம், உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது? என்னென்ன செய்யறது? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால விவசாயத்தை பண்ண முடியல. எப்படா மழை வரும்னு ஆகாயத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது ராமையா, எல்லாருக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. கஷ்டங்கள் எல்லாம் போய் கடவுளோட கருணையால நல்ல நாளும் வர விடு. மாமா, அக்கா, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. நான் உங்களுக்கு போய் சில்லுன்னு தண்ணியில வெல்லம் போட்டு பானகம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த வெயிலுக்கு பானகம் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், வெயிலுக்கு அந்த பானகத்தை குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், வெயிலும் தெரியாது. ஏங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்ன சீதா, என்னாச்சு? வெளியில அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவசரமா உள்ள வர சொல்லியிருக்க. என்னங்க, மாமாவும் அக்காவும் மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்காங்க. பாவம் வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க. அதனால அசதியாவும் பசியோடவும் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னங்க பண்றது? ஆமா சீதா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா திருப்பி அனுப்பக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. வீட்டுல இருக்கிறது கொஞ்சோண்டு கஞ்சிதான்னு நீ தானே சொன்ன. அதுதான் என்னோட கவலையும். இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சம் மோர், தொட்டுக்கிறதுக்கு 2 துண்டு மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான். அதை அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு சாப்பிட எதுவும் இருக்காது. நீங்க வேற காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலீங்களே. பரவாயில்ல சீதா, வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா அனுப்பிட்டு நாம இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. எனக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடை அவங்களுக்கே கொடு. அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். ஒரு நாள் தானே, நாம தண்ணியை குடிச்சு வயிற்ற நிரப்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீ பொறுத்துக்கோ. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. நான் இதை செய்ய தயாரா தான் இருக்கேன். ஆனா உங்களை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நீங்களும் கொஞ்சோண்டு சாப்பிட்டிருந்தா மனசு நிம்மதியா இருந்திருக்கும். பைத்தியக்காரி, பொம்பளை நீ. உன்னாலேயே பசியை தாங்கிக்க முடியும்னா ஆம்பளை நான், என்னால் தாங்கிக்க முடியாதா? முதல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடை போடு. ஆனால் நம்முடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அவங்க எதனா கேட்டா நாங்கள் இப்போதான் சாப்பிட்டோன்னு சொல்லிக்கலாம். ராமையா மறுபடியும் அவங்க பக்கத்துல வந்து உக்காந்தான். அப்புறம் அண்ணன், உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி பெய்யுது? ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்காண்ணே? எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கு, மழையும் நல்லா தான் பெய்யுது. எங்களுக்கு கவலையெல்லாம் உன்னை பற்றினது மட்டும்தான். அப்பதான் சீதா உள்ள இருந்து வந்து, மாமா, அக்கா, உங்களுக்கு சாப்பாடு நான் தயார் பண்ணிட்டேன், வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ, எதுக்குமா சீதா இவ்வளோ கஷ்டப்படுற? நாங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு தாகத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு போலான்னு நினச்சோம். அதுக்குள்ள சாப்பாடா? ஆமா சீதா, எதுக்காக இப்படி பரபரன்னு இருக்க? நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வரலையே. என்னங்க அண்ணி, நீங்கள் வர்றது என்னைக்காவது ஒரு நாள். அப்படி வர்றவங்கள பட்டினியா அனுப்ப முடியுமா? அதான் சீதாவை சாப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன். 2 பேரும் வாங்க, வந்து உக்காந்து சாப்பிடுங்க. சரி ராமையா, விருப்பப்பட்டு கேட்குற, மறுக்க முடியல. வாலட்சுமி சாப்பிடலாம். இந்தாங்கண்ணே, வீட்டுல தட்டு இல்ல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வாழை இலையில பரிமாறுறது எங்க வழக்கம். வாழை இலையில தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆமா, வீடே மணமணுக்குதே. என்ன சமையல் செஞ்சிருக்க சீதா? ஐயோ, நான் எதுவுமே செய்யலக்கா. இந்த வெயிலுக்கு வயிற்றுக்கு நல்லதான்னு சொல்லி கொஞ்சம் நேத்து வடிச்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அதுல மோர் கலந்து கொண்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் இருக்கு. நாங்க ஏழைங்க, எங்க வீட்டுல இதுதான் இருக்கும். எதுவும் தப்பா நினைச்சுக்காம சாப்பிடுங்கக்கா. அட, இதில் என்ன இருக்குமா? பசின்னு வரும்போது யாரும் விருந்து சாப்பாடு கேட்க மாட்டாங்க. தயிர் சோறுலையே சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும். நீ போடுமா. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்கக்கா.
நீங்க சங்கோச்சப்படாதீங்க. ஆனா சீதா, எங்களுக்கு மட்டும் சாப்பாடு பரிமாறி இருக்க, அப்ப நீங்களும் தான் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ இல்லைங்க அண்ணி, நீங்க 2 பேரும் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க வயிறார சாப்பிடுங்க. நாங்க 2 பேருமே ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். அடடா சீதா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த வெயிலுக்கு இந்த தயிர் சோறு வயித்துக்குள்ள ஜில்லுன்னு இறங்குது. கூட இந்த ஊறுகாய் இருக்கே, அமிர்தம் மாதிரி இருக்கு. ஆமா சீதா, நீ ரொம்பவும் பாசமா பரிமாறி இருக்க இல்லையா? அதனாலதான் இந்த சாப்பாடு அவ்வளோ சுவையா இருக்கு. இந்த வெயிலுக்கு இதுதான் வயித்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் மோர் ஊத்தவா? ஐயோ வேண்டாம் சீதா, நான் தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். இனி ஒரு பருக்க கூட இறங்காது. நான் கை கழுவுறேன். சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கைய கழுவிட்டு அந்த கிளாஸ கொண்டு போய் சமையலறையில வைக்கலான்னு லக்ஷ்மி உள்ள போய் பார்த்தப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவங்க மனசுக்கு ரொம்பவும் வலிச்சுது. அப்போ லக்ஷ்மி அவங்க மனசுக்குள்ள, என்ன இது, காலையில இருந்து அடுப்பு பத்த வச்ச மாதிரியே இல்ல, இங்க இருக்கிற பானையில எங்கேயுமே சாப்பாடும் இல்ல, குழம்பும் இல்ல, இந்த மோரு கூட கொஞ்சோண்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் காலையில இருந்து எதுவும் சமைக்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்லையா? அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு தான் கொடுத்தாங்களா? அட கடவுளே, இவங்க வயிற காய போட்டா எங்க 2 பேரோட வயித்தையும் நிரப்புனாங்க. லக்ஷ்மி வெளியில வந்து ரங்கையா கிட்ட பொறுமையா, ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன லக்ஷ்மி, என்னாச்சு? என் முகம் வாடி போயிருக்கு. அவங்க எதனா உன்னை சொல்லிட்டாங்களா? ஐயோ நீங்க வேறங்க, அவங்க போய் நம்மள எதுவும் சொல்றதுக்கு. அவங்க பாவங்க. நான் சமையலறையில போய் பார்த்தப்போ அங்க சமைக்கிறதுக்கு தேவையான எந்த பொருளும் இல்ல. காலையில இருந்து அடுப்பு பத்த வச்ச மாதிரியே இல்ல. 2 பேரும் அவங்களுக்காக சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாவங்க, அவங்க 2 பேரும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல போல. நீ என்ன சொல்ற? உண்மையாவா? அவங்க எதுவும் சாப்பிடாமலா நமக்கு சாப்பாடு போட்டாங்க? ஆமாங்க, அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வயித்த காய போட்டுட்டு தாங்க நம்ம வயிறு நிரப்பியிருக்காங்க. ராமையா, ராமையா, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க அண்ணன், என்னாச்சுன்னு? எதுனா வேணுமா? எதுக்காகடா என் மனசை இப்படி காயப்படுத்துற? ஏன் இப்படி ஒரு தப்பை பண்ணீங்க? நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாடை எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க? பேசாம நீங்க சாப்பிட்ருக்கலாம்ல. ஐயோ அண்ணன், ஏன்னா இப்படியெல்லாம் பேசுற? நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டோண்ணே. சும்மா இரு ராமையா, பொய் சொல்லாத. ஏற்கனவே லக்ஷ்மி சமையல் அறைக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டா. அங்க எதுவும் இல்லை. காலையில இருந்து நீங்க அடுப்பும் பத்த வைக்கல. இருந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. எங்களை மன்னிச்சிடு ராமையா. எங்களால தான் நீ இப்ப பட்டினியா இருக்க. ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நாங்க ஏழைங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கோம். அதனாலதான் இருக்கிறத உங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்த சாமி. உங்களை பட்னியா அனுப்புனா அதுக்கப்புறம் அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டார் இல்லையா? சீதா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. வறுமை உங்க வீட்ல இருக்கலாம், ஆனா உங்க மனசுல இல்ல. உங்களை எவ்வளவுதான் பாராட்டினாலும் அது கம்மி தான் போல. ராமையா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். மனுஷனுக்கு தேவை சொத்து பத்து கிடையாது, மற்றவங்க வயிறு நிறையணும்னு நினைக்கிறையே இந்த மனசு தான். ஐயோ நீங்க பெரியவருன்னு நாங்க ஏதோ வீட்டுக்கு வந்த உங்களை கவனிச்சோம், அவ்வளவுதான். இதுல பெருசா எதுவும் இல்ல ராமையா, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன். எங்களை நல்லபடியா கவனிச்ச. ஒன்று பண்றியா? பக்கத்து ஊரில் எனக்கு ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. அதில் வந்து சேர்ந்துக்கிறியா? அங்க கணக்கு வழக்கு நீ தான் பார்க்கணும். அங்கேயே நீங்க தங்க ஒரு வீட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன். நீயும் சீதாவும் அங்கேயே வந்துடுங்க. அங்கேயே இருந்து வேலையை பாருங்க. நீங்க அங்க வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகளை நான் உடனே செய்யறேன். அண்ணே, உண்மையாவா அண்ணே? என்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக அந்த கடவுள் தான் உன் உருவத்துல வந்திருக்காரு. அக்கா, நீங்க செஞ்ச உதவி இந்த ஜன்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம்க்கா. அது உதவி இல்ல சீதா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பரிசு. நீங்க பட்டியா இருந்து எங்க பசிய ஆத்துனீங்களே, உங்களை அந்த கடவுள் கைவிட்ட மாட்டார் இல்லையா? சரி ராமையா, நான் கிளம்புறேன். நீங்க அங்க வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் ஊருக்கு வரணும். சரிங்க அண்ணே, நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துடுவோம். அவங்க வீட்டுல எதுவுமே இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்களை
அவங்க பட்னியை அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த புருஷ பொண்டாட்டியோட எண்ணம் தான் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கைய மாத்தி இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு லாபத்துக்காகவும் நினைக்காம, சுயநலமே இல்லாம நாம செய்யற ஒரு விஷயம் என்னைக்குமே நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத ராமையா சீதா 2 பேரும் இந்த கதை மூலம் நமக்கு சொல்லியிருக்காங்க.